கிசா கமலல பாஹை கிசா கம்பா 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 ஏய் மரியாச்சி. நண்பர்கள் அனைவருக்கும் இனிய போகி பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த போகி பண்டிகையில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற கான்செப்டுக்கு ஏற்ப பழைய எண்ணங்கள் கெட்ட எண்ணங்களை எரிச்சிருவோம், புதிய நல்ல எண்ணங்களை நம்ம வளர்த்துப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாலிடெக்னிக்லேருந்து ஒரு முக்கியமான தகவல் கிடச்சிருக்கு. அதாவது டோட்லேருந்து அனைத்து பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கும் ஒரு முக்கியமான தகவல் சென்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு தான் பார்க்க போகிறோம். இந்த தகவலை பார்த்து முன்னாடி வழக்கமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த தகவல் பார்த்திங்கன்னா நான் முதல்வன் டீம்லேருந்து அனைத்து கல்லூரிகளுக்கும் வந்திருக்குது. அதாவது ஒரு செமஸ்டரும் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு ஒரு புது கோர்சஸ் இந்த நான் முதல்வன் மூலமாக திட்டத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படி கற்றுக்கின்னு மாணவர்களும் அவங்களோட திறமையை வளர்த்துக்கிறாங்க. அவங்களோட திறமை வளர்வதன் மூலமாக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பும் கிடைக்கிது. ஏன்னா ஒரு செமஸ்டரும் ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கிது மாணவர்களுக்கு. சென்ற வாரம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் மாணவர்களுக்கு செகண்ட் செமஸ்டருக்கு டிஜிட்டல் ஸ்கில்ஸ் அப்படின்ற கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் இயர் ஸ்டாஃபுங்களுக்கு ஃபுல்லாக போன வாரம் ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஸோ அதுபோல் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா செகண்ட் இயரில் 4th செமஸ்டர் படிக்கிற மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் மாணவர்களுக்கும் ஒரு கோர்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபுங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 வீக் FDP ட்ரைனிங் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் இந்த ட்ரைனிங் பீரியட் சொல்லியிருக்காங்க. அவங்க போய் அட்டன் பண்ணிட்டு வந்த உடனே மாணவர்களுக்கு அந்த நான் முதல்வன் கோர்ஸ் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் அடுத்த வாரம் செகண்ட் இயர் ஸ்டாஃப் நான் முதல்வன் கோர்ஸ் அட்டன் பண்ண போவாங்க. சிவில் டிபார்ட்மெண்ட் மாணவர்களுக்கு டிஜிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன், கான்கிரீட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குன்ற கோர்ஸும், CSE IT மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், கம்ப்யூட்டர் நெட்ஒர்க், த்ரோ, லேன், வேன், அப்புறம் நெட்ஒர்க் எசென்சியல்ன்ற கோர்ஸும், ECE மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா PCB டிசைன் அப்படின்ற கோர்ஸும் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் அப்புறம் EEE மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா EV டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா அடிக்டிவ் மேனுஃபேக்சரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிசைன், கேட், பைப்பிங் டிசைன், ஸோ இது போன்ற கோர்ஸுகளை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதனால் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபுங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கணுன்றதுக்காக FDP அதாவது ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கனெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஸ்டாஃப் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த அட்டன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாஃபுக்கு ஒரு நாளைக்கு 250 rupees அட்டண்டன்ஸ் அமௌண்ட்டும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் அவங்க அட்டன் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து அதாவது 28 அவங்க முடிச்சிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இயர் மாணவர்களுக்கு இந்த நான் முதல்வன் கோர்சஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அப்படின்றதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மாணவர்கள் நிறைய பேர் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரிசல்ட் பொங்கல் கழிச்சு தான் வரும். உங்களோட கருத்து என்ன? இந்த நான் முதல்வன் கோர்சஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரிசல்ட் எப்போ வரும் நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய போகி பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அட்வான்ஸு தை பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள், காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போதைக்கு இந்த பொங்கல் ஹாலிடேஸில் நிம்மதியாக பொங்கலை ஃபேமிலியோடு ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட வேறு எதனா பாலிடெக்னிக் சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க, நம்ம ரிப்ளை பண்ணுவோம். ஓகே, நம்மளுக்கு அடுத்த வீடியோ போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு போங்க.